guys, நான் ஸ்டாப் தமிழ் கேமிங். இந்த வீடு என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்சது கரெக்டு தான். எனக்கு என்ன கேம் விளாட போகிறோம் தெரியுமா? இந்த கேம் பேர் பிளாக்ஸ் ஃப்ரூட் விளாட போகிறோம். கைஸ், இப்போ இவங்ககிட்ட வந்து குஸ்ட் எடுப்போம். கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் சார், ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏயோ என்ன அட்டிங்க சரங்க டான் 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 டான். இந்தாடா இந்தாடா உனக்கு இங்கே கொஞ்சம் சவுண்டை குறைச்சிட்டு வாங்க. சவுண்டே இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நான் பேசுகிறது கிளியராக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு கேட்காது. இருடா இப்படி வச்சு அடித்தா நம்மளுக்கு அடியே விழாது. லெவலப்பாயாச்சு. அப்போ இன்னும் நம்மளுக்கு ரெண்டு வேணும், 2 பேர் அடிக்கணும் இன்னும். ஓகே கைஸ், இப்போ அடுத்த இருக்கிறவங்களும் அடிப்பாங்க. இந்த வாங்கிக்கடா. ஓகே இரு, லெவலப் ஆனதுனால நம்மளுக்கு ஸ்டேட்டஸில் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இரு, நம்ம 3 மாற்றிடுவோம். இந்த கேமில் எதுக்கு இந்த ஸ்டேட்டஸில் வர்றது 3 தான் கைஸ் வரும். டிஃபென்ஸ்னால் ஹெல்த்து, ஸ்வாடு, மீலி, ஓகே மீலி, டிஃபென்ஸ். ஒன்று தான் கொடுத்துருக்காங்களா? 3 கொடுத்துட்டாங்கன்னு நினச்சி ஒரு டிஃபென்ஸ்னு போட்டுக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கேன். குத்தே அவ்வளோதான். ஆனால் குஸ்தியாக முடிஞ்சு போச்சு. ஐயோ குட்டா மாட்டுக்கு போயிட்டுருக்கேன் நான் பாட்டி. வரியா? வரல. என்னடா அதுக்குள்ளே 9 கிடச்சிருக்கு. சரி, டிஃபென்ஸில் ஒன்று போட்டுருவோம், பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் ஒன்று போட்டுருவோம், மறுபடியும் மீலியில் ஒன்று போட்டுருவோம். மீலினா எனர்ஜி கைஸ். அட்டிங்க சரங்க. அதோட உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை ஜம்ப் பண்ணுறது வாங்கிக்கலாம். நீங்கள் அது எங்கே வாங்குறதுன்னு நான் காட்டுறேன். அது எப்போ காட்டணுமோ அப்போ காட்டுறேன். மறுபடியும் லெவலப்பு 6th லெவல் வந்துட்டேன். இங்கே 3 பேர் மட்டும்தான் இருக்காங்களா, இல்லை வேறு எவனா இருக்காங்களா? பண்டிட்டு அப்படின்ட்டு ஒருத்தங்க மட்டும்தான் காட்டுது. யார் இந்த குஸ்ட்டு கொடுக்குறேன் அந்த ஒருத்தனை மட்டும்தான் காட்டுறான். வேறு எவனா இருக்கானான்னு தெரில. இந்த இருக்காங்க இவங்களும் பண்டிட்டு தானே. இப்போ ஒருத்தன் அங்கே அடிச்சுக்கிட்டு இருந்தானா, ஒருத்தன் இங்கே அடிக்கலாம் போல். சரி, இவன் எக்ஸ்பி 300 எக்ஸ்பி தரான். காசு 350 ரூபா தரேன். எக்ஸ்பி தரான்னா எனக்கு ஸ்டேட்டஸில் போய் இது ஒன்று போட்டாச்சு. என்னடா அது நீ பாட்டி போகிற தம்பி? அப்படி நிற்கணும். நீங்கள் பாட்டி அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு போயிடக்கூடாது என்கிட்ட. அது பின்னாலவா குதிச்சிட்டு போத? என்னடா நான் அடிக்க பின்னால் கடலை ஆகிடுது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் அடிக்கிறேன். இது நீங்கள் இந்த கேமை நல்லா விளாண்டவங்களுக்கு தெரியும். இந்த கேமில் 3 ஐலாண்ட்ஸ் இருக்குது.
சீன்னு சொல்லுவாங்க இந்த கேமில். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சீலையே, அதாவது அதாவது 3 வேர்ல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மற்ற கேமில் 3 வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேமில் 3 சீன்னு சொல்லுவாங்க. சீனா SEY கடல், அந்த சீ. இந்த ஒரு சீலையே, ஃபஸ்ட்டு சீலையே எத்தனை இருக்குன்னா, இந்த காட்டுறேன் எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 ஐலாண்டு. இந்த ஒரு சீலையே 7 ஐலாண்ட் இருக்குது. அது எந்த கணக்கில் வரும்னா லெவலு கணக்கில் வரும். இப்போ 10 லெவல் வந்துருச்சுன்னா நான் அடுத்து மங்கி, அதாவது ஜங்கிளுக்கு போகலாம். நான் ஜங்கிள் ஐலாண்டுக்கு நான் போகலாம். இப்போது அதனால் 10 லெவலில் நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் இப்போ உட்காந்து. கைஸ் அதோட அமைதார் ராணி, அதோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரமிடு தெரியுதா? அது நம்ம போகணுன்னா 60 லெவல் வேணும் நம்மளுக்கு. 60 லெவல் நம்ம ரெக்கார்ட் ஆகிருக்கணும். அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, அது எவ்வளோ லெவல்னு தெரில, சரியா நான் இல்லை. நான் கம்ப்யூட்டரில் விளாடும்போது நான் அவ்வளோ லெவல் போயிருக்கேன், அதனால் எனக்கு அது தெரியும். என்னோடய ஃபஸ்ட் லெவல்லே மாட்டிக்கிட்டேன். ஐயோ தானே பார்த்தேன். சரி ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு லெவலில், இந்த கேமில் ஃபஸ்ட்டு லெவல்னால் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நான் கம்ப்யூட்டரில் பிசியில் வேறு, நான் பிசியில் அது எங்கள் அம்மாவுக்கு தான் பிசி. எனக்கு நான் அப்பப்போ கேம் விளாடுவேன், சண்டே மட்டும். அதில் சண்டே விளாண்டே நான் என் 3வது ஐலாண்டு போயிட்டேன். 4வது ஐலாண்டு நான் போயிட்டேன். என்ன நியூ குஸ்ட் அவைலபிளா? ஓப்பன் யுவர் காம்பஸ் மெனு டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஐலாண்டு. ஓகே, ட்ராக் ஸ்விம் பண்ணியே போக முடியாது. அதோட இந்த கேமில் ஸ்விம் பண்ணி போகலாம். உங்கள் இஷ்டம் தான், ஸ்விம் பண்ணி போகலாம். சில இடத்துல உங்களால் ஸ்விம் பண்ண முடியாது, ஏன்னா சில இடத்துல தண்ணியில் இறங்கினால நீங்கள் செத்துருவீங்க. இந்த இடத்துல ஸ்விம் பண்ண முடியும். என்னடா போட் டீலர், இவன் இங்கே ஒரு போட் டீலர் இருக்கான். சரி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். செலக்ட் போட், ஃப்ரீ போட்டு தான். இப்போ எப்போவா இருந்தாலும் ஃப்ரீ போட்டு தான்டா. ஏன்னா நம்ம எந்த போட்டு காசு கொடுத்து வாங்குகிற போட்டு நம்மளாம் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது கஷ்டப்பட்டு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ உட்காந்து காசு உள்ள போட்டை வாங்கினோன்னா என்னத்தை சொல்ல பாருங்கள். அதான் காசு உள்ள போட்டெல்லாம் வாங்கினோன்னா காசு வேஸ்ட்டு. அதுக்காண்டி தானே, அதுக்குன்னே உண்டு நம்மளுக்கு ஃப்ரீ போட் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறாங்க. அதனால் ஃப்ரீ போட்டை எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் காசு போட்டு வாங்க தேவையில்லை. இந்த ஃப்ரீ போட் யாருக்காண்டி? பிகினர்ஸ்காண்டி. அங்கே சில பேர்லாம் காசு செலவாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களா, அவங்களுக்காண்டியே இந்த ஃப்ரீ போட்டு. இதை கேளுங்க, ஃபஸ்ட் ஐலாண்டில் தான் பாஸ் இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அது பைரட் ஐலாண்டு. என்னடா அது பைரட் ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் தான் பாஸ் இருக்க மாட்டாங்க. இங்கே கொரில்லா பாஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான். இங்கே பாருங்க, இது மங்கி ஐலாண்டு. இந்த மங்கி ஐலாண்டில் ஒரு பாஸ் இருக்க மாட்டான். அடுத்து இந்த மங்கி ஐலாண்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு ஐலாண்டு இருக்குது, அது கொரில்லா ஐலாண்டு. அங்கே தான் 2 பாஸ் இருப்போம். அங்கே தான் 2 விலங்கு இருக்கும். இங்கே ஒரு விலங்கு தான் மங்கி, அங்கே 2 விலங்கு கொரில்லா கிங்கு 2 இருக்கும். அந்த 3த்துக்குமே சேர்த்து இவங்கிட்ட தான் நம்ம அந்த கொரில்லாக்கு, மங்கிக்கு, கொரில்லா கிங்கு 3த்துக்குமே நம்ம இங்கே தாங்க டீலிங் பேசணும். 800 ரூபா கிடைக்குதா? சரிப்பா குஸ்து முடிச்சுக்கிறேன்.
முடிச்சுக்கிறேன்டா. ஐயோ இவன் குஸ்தை முடிச்சிக்காம என்னை ஒன்றுமே பண்ண விட மாட்டானே. ஐயோ டே முடிச்சுக்கிறேன்டா, விடுங்கடா. ஐயோ வாடி, இப்போ உனக்கு மனசு வந்துருக்கா? இரு, என்ன ஸ்டக்காக நின்றுட்டேன் தம்பி. என்ன இடாது கைஸ், என்னோடய ஃபோனுக்கு எதாவது பக்கா என்னன்னு தெரில. சரி என்னடா ஆச்சு? என்னடா அது மதுரைக்காரனுக்கு வந்து சொல்லுண்ணா. தம்பி கையை எங்கே வச்சுருக்கப்பா? எடுத்து இருப்ப நாயா. என்னடாச்சு உனக்கு? கைஸ், நம்ம அடுத்த ஐலாண்ட் வந்தாச்சு. இந்த ஐலாண்டோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். குஸ்தா வாங்கிட்டேன், அடிக்க முடியல. என்னடா ஆச்சு? பக்காயிருச்சு போல கைஸ். கைஸ், இந்த மங்கியோட சேர்ந்து இந்த கேம் முடிச்சுக்கலாம். கைஸ், இந்த கேம் பிளே முடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான ஆலில் வச்சுருங்க. இந்த கேம் பிளே பிடிச்சா மறுபடியும் போல ஓகே. அப்புறம் நீங்கள் கமெண்டில் இந்த மங்கி மண்டையை என்னை அடிக்கிறதுக்கு லாய்க்கா இல்லையான்ட்டு கமெண்டில் போடுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ அண்ட் பை 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 பை.